வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் வீடியோ. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசின் இடைக்கால வேளாண் பட்ஜெட். கடந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசோட அந்த பொது பட்ஜெட் பார்த்துருந்தோம். அதுவும் இடைக்கால பட்ஜெட் தான், எலெக்ஷன் முன்னாடி வர்ற அந்த தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட். அதே மாதிரி வேளாண்மை தொடர்பான அந்த வேளாண் பட்ஜெட், அதுவும் இடைக்கால பட்ஜெட்டாக தாக்கல் செய்யப்பட்டது. சரிங்களா? இந்த பட்ஜெட்டில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? பாருங்கள், ரொம்ப முக்கியமானது இந்த டேட்டாஸ். அதெல்லாம் வந்து ரொம்ப தேவையில்லை, ஏன்னா இது வந்து இடைக்கால பட்ஜெட். ஆனால் அதில் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள பட்ஜெட்டு, அதில் என்னென்ன திட்டங்கள் இருக்குது, புதிய திட்டங்கள் என்ன அறிவிச்சுக்கிறாங்க, அதெல்லாம் முக்கியமானது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் தான் செலக்டிவாக நான் வந்து உங்களுக்கு தொகுத்து வழங்க போகிறேன். சரியா? அதே மாதிரி தமிழ்நாடு அரசானது முதல் முறையாக வேளாண்மை பட்ஜெட்டை தனியாக தாக்கல் செய்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் முதல் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள். அவங்க தான் தற்போதும் அந்த இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? பார்த்துக்கோங்க. தமிழக வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழ்நாடு அரசின் இடைக்கால வேளாண் பட்ஜெட்டினை தாக்கல் செஞ்சாங்க. எந்த ஆண்டிற்கானது? 2026-27 நிதி ஆண்டிற்கானது. சரிங்களா? இதில் அறிவிக்கப்பட்ட சில முக்கியமான அம்சங்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்பம் திட்டம். அதாவது இயற்கை வேளாண்மையை, சரி, அது அந்த மண்புழு அந்த மாதிரி சரிங்க, இயற்கை உரங்கள் அதெல்லாம் பயன்படுத்தி நம்முடைய விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும். அப்போ தான் நம்மளும் நல்லா இருப்போம். ஓகேவா? அந்த மண்ணுக்குள்ள இருக்க அந்த உயிர்களும் நல்லா இருக்கும். அப்படிங்கிற மாதிரி மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்பம் திட்டம் தொடங்கப்பட்டது. சரிங்களா? இதன் மூலம் சரியா கிட்டத்தட்ட 21,35,000 விவசாயிகள் பயனடைஞ்சிருக்காங்க. அந்த நம்பர்லாம் தேவையில்ல, ஜஸ்ட் அந்த திட்டத்தோட பேர் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்தபடியாக, கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இதுவரை 707 கோடியில் கிட்டத்தட்ட 61 லட்சம் விவசாயிகள் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரிய வேண்டிய விஷயம், மறுபடியும் சொல்கிறேன், கலைஞரின் கனவு அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம். சரிங்களா? அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான செய்தி, நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி, ஓகேவா, ஆராய்ச்சி மையம் கோயம்புத்தூரில் தொடங்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்க. சரி, கோயம்புத்தூரில் இந்த வேளாண் பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது. அந்த வேளாண்மை பல்கலைக்கழகம் இருக்கிற கோயம்புத்தூரில் நம்மாழ்வார் பேரில் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனம் தொடங்கப்பட்டுள்ளது. ரொம்ப முக்கியமான செய்தி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி நெல் ஜெயராமன், சரியா, அவர் பேரை சொன்னாலே மரபுசார் நெல் ரகங்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் மூலமாக 900 மெட்ரிக் டன் பாரம்பரிய நெல் விதைகள் உற்பத்தி செய்யப்பட்டு 70,000 விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. அப்போ நெல் ஜெயராமன் அவர்கள் பேர் அப்படின்னாலே பாரம்பரிய அந்த நெல் விதைகளை சரிங்க பாதுகாக்க வேண்டும், அதன் மூலம் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக, சோழவந்தான் வெற்றிலை உட்பட 9 விளைபொருட்களுக்கு, வேளாண் விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ளது. சரி, வேளாண் பொருட்களில் நம்ம புவிசார் குறியீடு தமிழ்நாட்டில் நிறைய பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளது. இல்லை, வேளாண்மை தொடர்புடைய விளைபொருட்களுக்கு 9 பொருட்களுக்கு அந்த ஜிஐ டேக் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப முக்கியமானது அது சோழவந்தான் வெற்றிலை. சரிங்களா? அதுக்கப்புறம் 2023-24ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட தமிழ்நாடு சிறுதானிய இயக்கத்தின் மூலமாக, சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்திமா, தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் எப்போ தொடங்கியிருக்கிறாங்க? 2023-24, மறக்கக்கூடாது. 2018ஆம் ஆண்டு இந்திய அரசானது, சரிங்களா, தேசிய சிறுதானியங்கள் ஆண்டாக அறிவிச்சிருந்தாங்க. அது நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. சரியா? நம்ம வேகமாக போயிட்டு இருக்கிற அந்த ஃபாஸ்ட் வேர்ல்டில் நம்ம நிறையா அந்த என்னது சிக்கன் ரைஸு, பரோட்டா, அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டமாக சாப்பிட்டு இருக்கிறோம். அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்லாம் ரொம்ப ரொம்ப மோசமானது நம்மளோட ஹெல்த்துக்கு. அப்படின்னு சொல்லிட்டு சிறுதானியங்களை நம்ம மறுபடியும் சாப்பிடணும், நம்முடைய ஆரோக்கியத்தை நம்ம வந்து நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மத்திய அரசு தேசிய சிறுதானியங்கள் ஆண்டாக 2018 அறிவிச்சிருந்தாங்க. அது வெற்றிகரமாக செயல்படுத்திய பிறகு இந்தியாவின் பரிந்துரையின் அடிப்படையில் ஐக்கிய நாடுகள் சபை, சரியா, 2023ஆம் ஆண்டினை 2023 இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட், சரியா, சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டாக அறிவிச்சிருந்தாங்க. அந்த 2023ஆம் ஆண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2023-24ஆம் ஆண்டில் தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் தொடங்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்து இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட இன்னொரு முக்கியமானது ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம். ஒன்னொரு பாயிண்ட்டும் முக்கியம், இந்த பாயிண்ட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பட்ஜெட்டை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். சரியாமா? அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள் மூலமாக வேளாண் பட்டதாரிகளுக்கு ரூபாய் 6 லட்சம் வரை மானியம் வழங்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமானதுமா, அக்ரிகல்ச்சர் படித்த பசங்களுக்கு ரூபாய் 6 லட்சம் வரைக்கும் மானியம் வழங்கப்படுகிறது. இதன் மூலமாக முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள் மூலமாக. நோட் பண்ணிக்கோங்க, ஒவ்வொரு பாயிண்ட்டும் இதில் முக்கியமானது. அடுத்து, வேளாண்மை இயந்திரமயமாக்குதல் திட்டத்தின் மூலம் விவசாயிகள் அதிக அளவு பயனடைஞ்சிருக்கிறாங்க. சரியா? அது வேளாண்மைக்கு தேவையான, சரியா, முக்கியமான அந்த வாடகை வாகனங்கள், கருவிகள், அதன் மூலமாக
வேளாண்மை இயந்திரமயமாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் விவசாயிகள் அதிக அளவு நன்மை அடைஞ்சிருக்காங்க அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான சில தரவரிசைகள், இந்த வேளாண்மை துறையில இந்திய அளவில் தமிழ்நாடு எதுல டாப்ல இருக்கிறாங்க, ஓகேவா? அது பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு மரவள்ளி கிழங்கு மல்லிகை உற்பத்தியில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு நம்பர் 1. சரி, மதுரமல்லிங்கிற மல்லிகையில டாப்ல இருக்கிறாங்க. சரி, மரவள்ளி மல்லிகை மாமா, ஓகேவா? சாரி, ஃபர்ஸ்ட் லெட்டர் சொன்னேன். அடுத்தபடியாக கேழ்வரகு உற்பத்தி திறனில் தமிழ்நாடு முதலிடம். கேழ்வரகு உற்பத்தி திறனில் முதலிடம். அதே சமயத்தில் கேழ்வரகு உற்பத்தியில் 2ஆம் இடம். சரியா, ப்ரொடக்ஷன் வேற, ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது வேற. ஒட்டுமொத்தமாக எவ்வளவு நமக்கு விளைச்சல் கிடைச்சிருக்குது, அது வந்து உற்பத்தியோட அளவு. உற்பத்தி திறன் அப்படிங்கிறது கிடைச்ச அல்லது உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த லேண்ட் ஏரியாவில். சரிங்களா, அந்த லேண்ட் ஏரியாவில் அந்த பெர் ஏக்கர் அப்படி சொல்லுவாங்களே, குறிப்பிட்ட நிலத்தில் யார் அதிக அளவு மகசூல் கொடுத்துருக்காங்க, அது வந்து உற்பத்தி திறன் சொல்லுவாங்க. அந்த வகையில் கேழ்வரகு உற்பத்தி திறனில் முதலிடம், கேழ்வரகு உற்பத்தியில் தமிழ்நாடு 2ஆம் இடம். அதே மாதிரி நெல்லி, முட்டைக்கோஸ், முள்ளங்கி உற்பத்தி திறனில் தமிழ்நாடு முதலிடம், ஓகேவா? அதே மாதிரி மரவள்ளி கிழங்கு, மல்லிகை, பலா, கொய்யா, ஓகேவா, ஆகியவை உற்பத்தி திறனில் 2ஆம் இடம். மேலே பார்த்தது நம்ம இந்த மல்லிகை மரவள்ளி உற்பத்தியில் முதலிடம், மல்லிகை அந்த மரவள்ளியில் உற்பத்தி திறனில் 2ஆம் இடம், மறந்துடாதீங்க. சரியாம்மா? அடுத்தபடியாக ஒரு 9 பேர் சொன்னோம்ல, விவசாயம் தொடர்பான விளைபொருட்கள் 9 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு. இந்த லிஸ்ட்டை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நிறைய பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருந்தாலும் இந்த மாதிரி பட்ஜெட்டில் மென்ஷன் பண்ணி கொஞ்சமாக கொடுத்துருந்தாங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க, தனியாக நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. 1, சோழவந்தான் வெற்றிலை, பன்ருட்டி பலாப்பழம், பன்ருட்டி முந்திரி, விருதுநகர் சம்பா வத்தல், ராமநாதபுரம் சித்திரை கார் அரிசி, புளியங்குடி எலுமிச்சை, செட்டிக்குளம் சின்ன வெங்காயம், தூய மல்லி அரிசி, கவுந்தம்பாடி நாட்டு சர்க்கரை. இதுதான் அந்த 9 வகையான வேளாண்மை விளைபொருட்கள். இதுதான் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் நிறைய பொருட்களுக்கு நாங்கள் விண்ணப்பம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிளகாய்க்கான மதிப்பு சங்கிலி உருவாக்கப்படும். அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் முருங்கைக்காய். சரியா, திருநெல்வேலி அப்படின்னாலே கொஞ்சம் வறட்சியான ஒரு மாவட்டம் தான். சரியா, குற்றாலம்லாம் இப்போ திருநெல்வேலியில் இல்லை, தென்காசியில் பிரிச்சுட்டாங்க. திருநெல்வேலி அப்படிங்கிறது அந்தளவுக்கு ரெயின்ஃபாலாக இருக்காது. அப்படி வறட்சி பகுதியில் நிறையா விளைவிக்கக்கூடிய, அதாவது கொஞ்சம் மழை தண்ணீர்லேயே நல்ல சிறப்பாக ஒரு காசு பார்க்கக்கூடிய ஒரு விவசாயம் அப்படின்னா முருங்கை உற்பத்தி தான். அதனால் அந்த திருநெல்வேலியில் அதிக அளவு முருங்கை வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் முருங்கைக்கான மதிப்பு சங்கிலி உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அடுத்தபடியாக பாருங்கள், ஒவ்வொரு தகவல்களும் முக்கியமானது. 2012-13 1.14% இருந்த மாநில வேளாண் உற்பத்தி மதிப்பு 2024-25ஆம் ஆண்டில் 3.03% உயர்ந்துள்ளது. ஒரு தகவல். அடுத்து 2011-12ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது, அதாவது ஏடிஎம்கே பேர் இல்லை, ஓகேவா? 2011 ஏடிஎம்கே வந்து ரூலிங் பார்ட்டியாக இருந்தாங்க, ஓகேவா? அந்த ஆட்சியை கம்பேர் பண்ணும்போது என்ன அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கிறாங்க, ஓகேவா? 2011-12ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது மாநில வேளாண் உற்பத்தி விகிதம் 9.97% உயர்ந்துள்ளது. அதே மாதிரி 2011-12 ஓகேவா, இந்த டேட்டெல்லாம் கொஞ்சம் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு தான். இதெல்லாம் மேக்ஸிமம் இப்போதைக்கு கேட்க மாட்டாங்க. சரியாம்மா? அடுத்தபடியாக அவ்வளோதானா? தேங்க்யூ. சரியா? சரிம்மா, வேளாண் பட்ஜெட்டை என்னால் முடிஞ்சளவுக்கு சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். இதில் எப்பவுமே தெரியக்கூடிய விஷயங்கள் மட்டும் தான் நீங்கள் நல்லா படித்தா போதும், மற்றபடி லைட்டாக ஒரு ரீடிங் விட்டுக்கோங்க. இன்றைய பதிவிற்கான கேள்வி கேட்டால் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. முருங்கைக்கான மதிப்பு சங்கிலி எந்த மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசினால் தொடங்கப்பட்டுள்ளது? அது முதல் சூப்பர் 6 கேள்வி. அடுத்தபடியாக சோழவந்தான் வெற்றிலை புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது. இது எந்த மாவட்டத்தில் கிடைக்கக்கூடியது? சரிங்களா? அது 2வது சூப்பர் 6 கேள்வி. அடுத்தபடியாக 3வது சூப்பர் 6 கேள்வி. சரிங்களா? கேழ்வரகு உற்பத்தியில் மற்றும் கேழ்வரகு உற்பத்தி திறனில் தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்கிறாங்க? ஓகேவா? இது வந்து 3வது கேள்வியாக சொல்லிக்கோங்க. அடுத்தபடியாக தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது? இது 4வது கேள்வி. அடுத்தபடியாக மரபுசார் நெல் ரகங்களை பாதுகாப்பதற்கு யார் பெயரில் பாதுகாப்பு இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது? அது ஒரு கேள்விமா. அடுத்தபடியாக கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இறுதி கேள்வி. ஓகேவா? நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? இதான் இன்றைய பதிவிற்கான கேள்விகள். வீடியோவை கொஞ்சம் வேகமாக பார்த்துட்டு சிறப்பான முறையில் பதில்களை சொல்லுங்கள். தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.